நீ சொன்னதே சாமி சொன்ன மாதிரிதாம்மா. கிடைக்கும் எழுதின சீட் வந்தா சந்தோஷமா இருக்கும். வேற ஏதாவது சீட் வந்துட்டா என்னால தாங்க முடியாதுமா. சரி, நானே எடுக்கிறேன். கிடைக்கும். இதுல என்ன எழுதியிருக்க? இல்லங்க, இதுலயும் கிடைக்கும் தான் எழுதியிருக்கு. உங்க மனசு போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சின்ன பொண்ணு ரெண்டுலயும் கிடைக்கும் தான் எழுதியிருக்கு. எல்லாம் சாப்பிடுங்க சார். எங்க அம்மா சாம்பார் சாதம் நல்லா செய்வாங்க. குடு. சாம்பார் சாதம்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அமுதா சார், எங்க அம்மா வந்திருக்காங்க. வந்து சாப்பிடாமதா? என்ன எதுக்கு அடிச்ச? ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தா அடிக்காம பின்ன கொஞ்சம் செய்வாங்க. வா வந்து சாப்பிடு. எனக்கு பசிக்கல, தொந்தரவு பண்ணாதீங்க. மூஞ்சிக்கு நேரா பெத்த பொண்ணுகிட்ட கண்டவன் பேசிட்டு போறா. அது எப்படியா? அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. நீதான் தெரியாம பேசுற. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவர் பொண்ணு காணாம போச்சுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்தாரு, டூர் கூப்பிட்டு போனாரு. அப்புறம் போது நிறுத்தி. பொண்ணு காணோன்னு இவ்வளவு பண்ணாலு பொண்டாட்டி பத்தி எதுவும் கேட்கலையா? அவர் பொண்டாட்டி பத்தி நீ எதுக்கு கேக்குற? நான் என்ன ஊரா பொண்டாட்டிட்ட கேட்க சொல்றேன்? உங்க பொண்டாட்டி தான் நியாயம் கேட்க சொல்றேன். புறப்படுங்க. அமுதாவோட ஆத்தாளா இல்ல அவங்க அப்பலான்னு பாத்துருவோம். என்னங்க வீடு பூட்டி இருக்கு? நம்ம வருவோம்னு தெரிஞ்ச மூட்டை கட்டிட்டு ஓடிட்டாங்களா? என்னப்பா அது பூட்டினோட நோட்டம் பாக்குற? திருட வந்தியா? டேய் நல்லா என்ன பாடுறா. நான் திருட மாதிரி இருக்கேனா இல்ல நீ திருட மாதிரி இருக்கிறியா? ஒரு நல்ல காரியத்துக்கு வந்தா விட்டு போறேன், இல்லன்னா தென்னை மரத்துக்கு காவு கொடுத்துருவேன். நாயே இந்த வீட்டுல இருந்து எங்கடா? இந்த ரோடு கடைசியில முருகன் கோயில் இருக்குது, அங்கதான் புள்ளைய கூட்டு போனாங்க. அங்க போய் பாருங்க, இல்லன்னா நாளைக்கு வந்து பாருங்க. சரிடா, நீ போடா. நீ போய் எப்படியாவது கல்யாணம் போ. கட்டிமேளம் கட்டிமேளம் மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனாம். நில்றா, தாலி கட்டட்டும், அப்புறம் மட்டும். புருஷன் போயிட்டானு வெள்ள சீலை கட்டுவாளா இல்ல இப்பதான் கட்டின தாலின்னு கலட்டி எறிவாளா பாக்கலாம். ஐயா, நாங்களே படாத பாடுபட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறோம். என் பையன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவனை மன்னிச்சிடுங்க. அவனுக்காக நான் உங்க காலில் விழுறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க ஐயா, நடத்த விடுங்க. உங்க அராஜகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? தங்கச்சி மேல அவர் உயிரியே வச்சிருக்காரு. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்.
தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இந்த கல்யாணம் நடக்கணும். நடக்கணுமா? நடக்கும். இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னா உன் கழுத்துல தாலி ஏறணும். அதை என் பையன் கட்டுவான். வேண்டாமா, உன்ன பலி கொடுத்து என் பொண்ணு கல்யாணம் நடக்க வேண்டாம். அப்பா, அந்த பொண்ணு மனசு ஒன்னு இருக்கான்னு தெரிஞ்சதும் அன்னைக்கே நான் மனசு மாத்திக்கிட்டேன். அந்த பொண்ணும் சந்தோஷமா இருக்கட்டும். இங்க கலாட்டா வேணாம்ப்பா, வாங்க போலாம். டேய், நான் அப்ப பொண்ணு பார்க்க போனது உனக்காக. இப்ப இவ கழுத்துல தாலி கட்ட சொல்றது என் கௌரவத்துக்காக. எப்படி கட்டுறியா? இல்ல ஊரெல்லாம் வெப்பாட்டியை வச்சுட்டு சுத்துறானே அவனை கட்ட சொல்லட்டுமா? இல்ல நானே கட்டட்டுமா? என்னப்பா இது? போனதையே நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் கிளம்புப்பா. அம்மா சொன்னபடியே பொட்டி படிக்கலாம் எடுத்து வச்சாச்சு. இனி புறப்பட வேண்டியதுதான். நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. என்ன வரலையா? இல்லையா? கோயிலுக்கு போனோம். நீ வராம போனதுனால வேண்டுதல் நின்னு போச்சுன்னு அம்மா யாரையுமே தூங்க விட மாட்டேன்றாங்க. இடம் மாறினா மனசாவது கொஞ்சம் மாறும். அதோட இனம் புரியாத எனக்கு ஒரு தொல்லை. அதுக்காவது போலாம். சொன்னா கேளுங்க, நான் வரல. அவங்க கிட்ட என்ன கேக்குறது? வாங்க பரப்புலாம். அம்மா, நீங்க இவங்க 2 பேரு. நீ வர பேசாம நீ வர்ற வா. திருமுகம் காட்டி தீவினை நீக்கும் ஒரு தரம் வச்சிட்டாருங்கடா. மணி சத்தப்பா. மணியா? நான் பாம்பு தான் வச்சுட்டான்னு நினைச்சேன். இத்த சோட்டை எதுக்கு இங்க கட்டி தொங்க விட்டு இருக்காருங்க? முருகா. ஏமா, இது என்ன கோவிலா? கேபரே டான்ஸ் ஆடுற ஹோட்டலா? கண்ணை மூடிட்டு முருகன் நினைச்சா முருகன் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்கிறான். கண்ட கருமாந்திரம் எல்லாம் கண்ணு முன்னால வந்து நிக்குது. கோவிலுக்கு வர்ற பொம்பளைங்க எல்லாம் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கம்மா. அரகர 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 அரோகர அரகர 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 அரோகரா. அரகர அரகர அரோகரா. ஆண்டவனே, என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பா. மாமா, என்னம்மா? தட்டு மாறிடுச்சு. ஏம்மா, இந்த பூ வாங்கிக்க. இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்? இன்னும் 4 நாளைக்கு சஞ்சீவ காத்து அடிக்க போகுது. அம்மா சந்தோஷமா இருக்கிறாங்க. அதையே நமக்கு எடுக்கணும். இருந்துட்டு போவோமே. ஐயா, நீங்களும் அம்மாவும் இந்த மண்டபத்தில் இருங்க. நாங்க 2 பேரும் அப்படியே நடந்துட்டு வரோம். தெரியாத ஊர்ல எங்கப்பா போறீங்க? லண்டன் நமக்கு தெரிஞ்ச ஊரா? அமெரிக்கா நமக்கு தெரிஞ்ச ஊரா? ரஷ்யா நமக்கு தெரிஞ்ச ஊரா? அங்கெல்லாம் போயிட்டு வர்றது இல்ல. அது மாதிரி தான் இதுவும். நீ வாப்பா. சீக்கிரம் வந்துடுங்க. எங்க 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 ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க. வேண்டாப்பா. ஏங்க, மலையெல்லாம் சுத்தி தொண்டை வத்தி போச்சு. ஒரு டீ சாப்பிட்டு போலாம். எனக்கு டீ வேண்டாப்பா. அப்ப நீங்க காபி சாப்பிடுங்க. இது என்ன காபி கடையா கல்லு கடையா? சரி, எதுவா இருந்தா காபியா இருந்தா நீங்க எடுங்க, கல்லா இருந்தா நான் அடிக்கிறேன். எங்க கடையில யாரையுமே காணோம். இது ரஷ்யா டைப் கடை போல் இருக்குது. காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லாவில் நம்மளே கொண்டு போய் போட்டணும் போல் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? ஏன் நடக்காது? வயிற்று வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னியை புடுங்கிட்டு விட்டுறானுங்க. மண்டை வலிக்குதுன்னு போனா மூளையை கழட்டிட்டு விட்டுறானுங்க. யாரையும் காணோம். 2 வரிக்கு எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா? சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன். சவுண்ட் கொடுக்குறேன். உள்ள யாரு? வெளிய நாங்க. உள்ள யாரு? வெளிய நாங்க. வெளிய நாங்க, உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? வெளிய நாங்க, உள்ள நீங்க. நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான். நாங்க தான், நீங்க தான். இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி தாண்டா.
யாருங்க